பதுளை எல்லையூபத் பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 41 வீடுகள் இந்த நிகழ்வின் போது கையளிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான வடிவேல் சுரேஷ், திலக, அரவிந்த்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற சட்டமாக்க வர்றோம் 24ஆம் தேதி நாளை மறுதினம் 24ஆம் தேதி நான் சொல்லியிருக்கேன். சகல பாராளுமன்ற உறுப்பினருக்கும் 225 பேரும் தொழிலாளிக்காக 24ஆம் தேதி கையெழுத்து சம்பவத்திற்கு போராட்டணும். பாராளுமன்ற உறுப்பினருக்கு டீ குடிக்காம இருக்காது, அது இனர்ஜி சத்து கொடுக்கிறதுக்கு. ஆனா அந்த டீயை உற்பத்தி செய்யற எங்களுடைய தாய்மார் அந்த பணியோட அட்டை கடிச்சு மேல மிச்ச கஷ்டப்பட்டு வீட்டு கொண்டு போய் அந்த அம்மாவோட சம்பளத்தை ஊதியை பத்தி கேட்க போனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்க மக்கள் பிரச்சனை பாராளுமன்றத்தில் பேசாம அங்க போயிட்டு பேசாம எங்க உனக்கு பேச தெரியாது, நீ 5 வருஷத்துக்கு 5 பேர் தான் பேசியிருக்கு. இப்பொழுது புதிய அரசியலமைப்பை செய்கின்ற உருவாக்குகின்ற நிபுணர்களுக்கும் அல்லது அரசியல் தலைவருக்கும் இந்த செய்தி போகணும். எங்களுக்கு பதுளை மாவட்டத்தில் தொகுதி அவசியம் என்கின்ற செய்தி போகணும். ஒரு மாதத்தில் செம்படி போராட்டம் நடைபெற்று ஒரு மாதத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது, பிறகு 6 மாதத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது, பிறகு இந்த ஒரு 10 மாதத்தின் பிறகு வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் எவ்வளவுதான் வீடு கட்டினாலும் கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு 4 வீடு என்பதற்கு இந்த 41 வீடுகள் பற்றியும் தனித்தனியான விவரமாக எழுத வேண்டும். அப்பதான் நீங்க சொன்னார் அவ்வளவு இல்லத்தின் விவரத்தை கொடுங்க. இவ்வளவு இல்லங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, வந்து பாருங்கள் ஐயா, தயவு செய்து உங்க கருப்பு கண்ணாடி போட்டு கழட்டி வச்சுட்டு பாருங்க. அப்பதான் 40 41 தெரியும், இல்லாட்டி 4 தான் தெரியும். மலைய அரசியலிலே இன்று ஒரு நல்ல நிலைமை தோன்றி இருக்கின்றது. எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதனூடாக, எல்லோரும் ஒரு இலக்கை நோக்கி செல்வதனூடாக நாங்கள் இன்று மலையகத்திலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கான ஒரு சரியான திட்டத்தோடு செயல்படும் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது.